இப்ப கையை எப்படி ராமனோட பட்டாபிஷேகத்தை ஸ்டாப் பண்றது அப்படின்னு மந்திரை கிட்ட கேட்டானா. உனக்கு ஞாபகம் இருக்கா? தினித்வஜன்னு ஒரு அரசன் இருந்தான். அவனோட ஃபைட் பண்ணும்போது தசரதனோட சாரதி இறந்து போயிட்டான். தினித்வஜன் தசரதனோட சாரதிய அம்பு தொடுத்து கொன்னுட்டான். அப்ப அந்த யுத்த களத்துல நீ வந்து தசரதனுக்கு சாரதியா இருந்த. நீ தான் தேரையே ஓட்டின. நீ சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணதுனால தசரதன் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தான். அதுக்கப்புறம் சம்பாசனனோட ஃபைட் பண்ணும்போது அந்த ரதத்துல இருக்கிற சக்கரத்துல வளம் போனதுனால நீ ரதத்துக்கு கைய கொடுத்து கீழே விழாம பாத்துண்ட. அப்ப தசரதர் நீ பண்ண ஹெல்ப்புக்காக இன்னொரு வரம் கொடுத்தார். நீ 2 வரத்தையும் அப்புறமா கேட்டுக்கிற. இப்ப எனக்கு எதுவும் தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்ட. இப்ப அந்த 2 வரத்தையும் கேளு அப்படின்னு மந்திரா சொன்னானா. கையை இப்ப என்ன வரம் கேட்க சொல்ற அப்படின்னு கேட்டாலாம். ஒரு வரம் பரதன் நாடாளணும்னு கேளு. இன்னொரு வரம் ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னாலாம். கையை பரதன் நாடாளணும்னு கேக்குற, ராமன் எதுக்காக காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு மந்திரா, ராமன் இங்க இருந்தா கௌசல்யா பேச்சு கேட்டு உன்னோட பரதனோட ஃபைட் பண்ண வச்சிருவா, அதுக்குதான் சொல்றேன் அப்படின்னாலாம். ஓகே டன், இப்பவே போறேன் தசரதன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாலாம் கையேயி.